சார் இப்போ வந்து தாவேக்காவுக்கு வந்து அதிமுக ஆதரவு கொடுத்தா கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்டோட நிலைப்பாடு என்ன சார்? ஏற்கனவே அவங்க ஆதரவு கொடுத்துருக்காங்கல்ல சட்டமன்றத்தில். கேள்வி தப்பா கேட்குறீங்க, அதுக்காக சொல்றேன். இல்ல அமைச்சரவையில் சேர்ந்தாலும் என்ன பண்ணுவீங்க? கேள்வி தப்பா கேட்குறீங்க. அப்படிங்களா? ஆதரவு தான் ஏற்கனவே கொடுத்தாச்சு. அவங்க அறிவு நம்பிக்கை வாக்கெடுப்புல அவர் வெற்றி பெற்றிருக்காரு. நம்பிக்கை வாக்கெடுப்புல திரும்பவும் திருமணம் ஒரு அறிவிச்சிருக்காரு. கம்யூனிஸ்டும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஒரு நிலைப்பாடு என்ன எடுக்கிறாங்களோ அதுக்கு எங்க நிலைப்பாடு என்ன கரெக்டா இருக்கும் திரும்ப சொல்லியிருக்காரு. நாங்க இப்ப தாவேக்காவுக்கு ஆதரவு அளித்திருப்பது என்பது மீண்டும் ஒரு உடனடியாக ஒரு தேர்தலை சந்திப்பதற்கு தமிழ்நாடு தயாராக இல்லை. இரண்டாவது, கொள்ளைப்புற வழியாக பிஜேபி ஆட்சி நடத்தக்கூடிய வகையில் குடியரசுத் தலைவர் ஆட்சி ஏற்பட்டுவிடக் கூடாது. மூன்றாவது, மக்களுடைய தீர்ப்பு என்பது திமுக அணி அதிமுக அணி இரண்டுக்குமே எதிராகத்தான் இருந்திருக்கிறது. அதே நேரத்தில் எந்த ஒரு அணிக்கும் எந்த ஒரு கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை இல்லை என்கிற நிலையில் ஒரு தனிப்பெரும் கட்சி என்கிற முறையில் 108 இடங்களில் வெற்றி பெற்றிருப்பது தாவேகா தான். ஆகவே ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு அவர்களுக்கு தான் இருக்கிறது. அந்த அடிப்படையில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு தமிழ்நாட்டில் அமைய வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தாவேகாவுக்கு வெளியிலிருந்து ஆதரவு தருவது என்கிற முறையில் இடதுசாரி கட்சிகள் விடுதலை சிறுத்தைகள் நாங்கள் அறிவித்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் ஆட்சி என்பது அமையப்பட்டிருக்கிறது. அதிமுகவை அவர்கள் அமைச்சரவையில் சேர்த்துக் கொள்வதோ அவர்களுடைய ஆதரவை தொடர்ந்து பெறுவது என்பதோ மக்களுடைய தீர்ப்புக்கு எதிரானது. அவர் சொல்லியிருக்கிற கிளீன் கவர்னன்ஸ், ஒரு நல்லாட்சி என்பதற்கு விரோதமாக அது அமையும். ஏற்கனவே அதிமுக திமுக அணி ரெண்டுக்கும் எதிராகத்தான் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். அத்தகைய அணியினுடைய ஒரு ஆதரவை பெற்று தாவேகா என்பது ஆட்சியில் தொடர்வது என்பது மக்களுடைய தீர்ப்புக்கு விரோதமாக அமையும். நிச்சயமாக அத்தகைய ஒரு நிலைக்கு அவர்கள் செல்ல மாட்டார்கள் என்று நான் நம்புகிறேன். மீறி அவர்கள் அதிமுகவுடைய ஒரு கோஷ்டியை சேர்த்துக் கொள்வதோ அதிமுகவோடு சேர்ந்து கொண்டு ஆட்சி அமைப்பதோ என்கிற முடிவுக்கு தாவேகா செல்லுமானால் நிச்சயமாக எங்களுடைய முடிவை நாங்கள் மறுபரிசீலனை செய்வோம். 2.88 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள், 1.30 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 48 லட்சம் Facebook ஃபாலோவர்ஸ், 31 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோயர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 30 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ், 15 லட்சம் வாட்ஸ்அப் ஃபாலோவர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtanditv@dttv.in.